மோங்க் அண்ட் லாரி கிட் ஃபுட் லிஸ்ட்டு அண்ட் 1 மந்த்துக்கு அதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்ட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். உங்களுக்கு இதேமாதிரி ஏதாவது டாப்பிக்கில் வீடியோ வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 2 பேர்டுமே என்னோடய பேர்டு தான். என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் தான் அந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட் வந்து இருக்கிறதுலே கம்மியாக செலவாகிறதுன்னு பார்த்தீங்கன்னா லாரி கிட்டு தான். மோங்கை விட லாரி கிட்டுக்கு தான் ஃபுட் எக்ஸ்பென்ஸ் ரொம்ப கம்மியாக வரும். அதனால் ஃபஸ்ட்டு நான் லாரி கிட்டை பற்றி சொல்லிடுறேன். லாரி கிட்டுக்கு லாரி ஃபுட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இப்போ ஃபார்முலா இருக்கும். இதை மட்டுமே கொடுத்தாலே போதும். இது ஒரு கிலோ வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேடுக்கு 1 வருஷத்துக்கு மேலே கூட வரும். 1 கிலோ வந்து நீங்கள் வெளியில் வாங்கினீங்கன்னா எம்ஆர்பி வந்து 1500 போட்டிருப்பாங்க. உங்களுக்கு 1500 தான் கிடைக்கும். ஆனால் நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 750, 800, 1000 நீங்கள் வாங்கி முடிச்சிடலாம். இந்த ஃபார்முலாலேயே உங்களுக்கு எல்லா சத்துமே இருக்கும். இதை நீங்கள் ஜஸ்ட்டு வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா போதும். ரொம்ப கம்மியான அளவு வச்சாலே போதும். இது வந்து நிறையலாம் சாப்பிடாது. இது போக நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் வந்து எப்போயாச்சும் கொடுக்கலாம். அது கட்டாயம் கொடுக்கணும்னு இல்லை. எப்போயாச்சும் நமக்கு என்னெல்லாம் அவைலபிள் இருக்கோ, இது வந்து எல்லா ஃப்ரூட்ஸுமே சாப்பிடும். என்னெல்லாம் அவைலபிள் இருக்கோ அதெல்லாம் கொடுக்கலாம். ஆப்பிளு, கிரேப்ஸு, மேங்கோ, பனானா இதெல்லாம் வந்து நல்லா விரும்பி சாப்பிடும். மெயினாக மேங்கோ தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுக்கு. லாரி கிட்டு ஃபுட் லிஸ்ட்டு இவ்வளோ தான். நிறையா சாப்பிடாது இது. சீட் மிக்ஸு, ஸ்ப்ரவுட்ஸு இந்த மாதிரி கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதெல்லாம் சாப்பிடவே சாப்பிடாது. இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிற ட்ரிங்க்ஸ் மாதிரி குடிக்கும் அதிகமாக. ஜூஸு, தேன், அதுக்கப்புறமா ஃப்ரூட்ஸு இவ்வளோ தான் சாப்பிடும் இது போக நிறைய ஃபுட்டு வேறு எந்த ஃபுட்டு கொடுத்தாலும் சாப்பிடவே சாப்பிடாது. ஏன்னா இதுக்கு வந்து இரைப்பை கிடையாது. இது அந்தளவுக்கு ஹார்டான திங்ஸ் எல்லாம் சாப்பிடாது. ரொம்ப சாஃப்டாக சாப்பிடும். அதேமாதிரி இதோட மோஷன் வந்து ரொம்ப யூரின் போன மாதிரி ரொம்ப லிக்விடாக தான் போகும். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் என்னோடய ஃபுட் லிஸ்ட்டில் மிஞ்சி போனால் மேக்ஸிமம் இந்த லாரி கேட்டுக்கு ஒரு மந்த்துக்கு 70 to 90 ரூபீஸ் இந்த கேப்பில் தான் வந்து செலவாகும். 100 ரூபாய்க்கு மேலே கூட ஒரு மாதத்துக்கு ஃபுட் லிஸ்ட்டில் வந்து செலவாகாது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மோங்க்கு. இந்த மோங்க்கு வந்து எல்லாமே சாப்பிடும். ஆனால் ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடும். என்கிட்ட இருந்த மோங்க்கு வந்து வெறும் சன்ஃப்ளவர் சீடு மட்டும் தான் சாப்பிட்டுச்சு. மற்ற சீட் மிக்ஸ் எல்லாம் சாப்பிடலை. ஆனால் இந்த மோங்க் வெரைட்டி வந்து சீட் மிக்ஸ் எல்லாமே சாப்பிடும். எக் ஃபுட்டு சாப்பிடும். அது போக எல்லா வெரைட்டியான ஃப்ரூட்ஸு, ஸ்ப்ரவுட்ஸு எல்லாமே சாப்பிடும். ஆனால் ரொம்ப கம்மியான அளவில் தான் சாப்பிடும். இந்த மோங்க்குக்கு கொஞ்சம் கால்சியம் குறைபாடு வரும். அதனால் அந்த கால்சியம் நம்ம கரெக்டாக கொடுக்குற மாதிரி எக் ஃபுட்லாம் நிறையா கொடுக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறமா கொய்யாக்காய் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா நல்லது. இது வந்து தினையெல்லாம் கொடுக்கவே கூடாது. வெறும் சன்ஃப்ளவர் சீட் மட்டும் தான் கொடுக்கணும். மற்ற சீட்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் தினையெல்லாம் வந்து இது ரொம்ப விரும்பி சாப்பிடும். ரொம்ப குட்டியாக இருந்தாலும் அது தேடி தேடி நல்லாவே சாப்பிடும். அதெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கவும் செய்யலாம். இந்த மோங்கோட பீக் இருக்குல்ல, அந்த அலகுகள்லாம் பார்த்திங்கன்னா எப்போவும் உடஞ்ச மாதிரியே இருக்கும். ஏன்னா அதெல்லாம் வந்து எல்லாமே கால்சியம் குறைபாடு தான். கால்சியம் சத்து எப்போவும் நமக்கு கிடைக்கிற மாதிரி அதுக்கு ஃபுட்டு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நான் போன வீடியோலேயே சொன்ன மாதிரி இது வந்து ப்ரீடிங்க்கு அவ்வளோ நல்லாயிருக்கும்னு சொல்ல முடியாது. அதேமாதிரி கால்சியம் குறைபாடுனால இதோட முட்டையை இதுவே உடைக்கவும் செய்யும் அப்படிங்கிறாங்க. இந்த மோங்க் வந்து லாரி கிட்டு மாதிரிலாம் இல்லை. இது வந்து எல்லாமே சாப்பிடும். உங்களுக்கு ஸ்ப்ரவுட்ஸு, ஃப்ரூட்ஸு, வெஜிடபுளு, பப்பாளி, கொண்டக்கடலை எல்லாமே எது வேணாலும் கொடுத்தா எல்லாமே சாப்பிடும். ஆனால் எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கணும். எல்லா சத்துமே இதுக்கு கிடைச்சா தான் பேர்டு வந்து குவாலிட்டியாக இருக்கும். பழங்களில் நல்லா கிரேப்ஸு, வாழைப்பழம்லாம் நல்லா விரும்பி சாப்பிடும். ஆனால் வந்து இந்த பேர்டுக்கு ஸ்வீட் கார்ன் கொடுத்தீங்கன்னா ரொம்பலாம் கொடுக்கக்கூடாது. ஸ்வீட் கார்ன்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு நிறைய சாப்பிடும். ரொம்ப லிமிட்டாக கம்மியாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மோங்க் பேர்டுக்கு நீங்கள் என்ன ஃபுட் வேணாலும் கொடுக்கலாம். ஃப்ரூட்டு, வெஜிடபுள், ஸ்ப்ரவுட்ஸு, சீட் மிக்ஸு இதில் வந்து எது வேணாலும் கொடுக்கலாம். இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் மேக்ஸிமம் 100 to 200க்கு மேலே ஒரு மந்த்துக்கு செலவாகாது. ஏன்னா இது எல்லாமே ரொம்ப கம்மியான அளவில் தான் சாப்பிடும். எல்லாமே சாப்பிட்டாலும் சீட் மிக்ஸு ஒரு பாக்கெட் 100 ரூபா வரும். அது எப்படி பார்த்தாலும் 2-3 மாதத்துக்கு வரும். உங்கள் ஏரியாவை பொறுத்து, உங்களோட ஏரியாவில் இருக்கிற விலைவாசியை பொறுத்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஆனால் எப்படி பார்த்தாலும் மேக்ஸிமம் 200 தாண்டாது எனக்கு தெரிஞ்சு. ஓகே வியூவர்ஸ், அவ்வளோதான் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.